1986 ஒரு சாதாரண யூனியன் சேர்மனா அரசியலுக்கு வந்தவருடைய சொத்து இன்னைக்கு திருச்சி மலை கோட்டையை விட உயரமா குவிஞ்சிருக்கு. இவரு மேல இதுக்கு முன்னாடி இருந்த வழக்குகள் ஆரம்ப காலகட்டத்துல 2.83 கோடியில் இருந்த சொத்து மதிப்பு 18 கோடியா ஏகிரினது. திருச்சியில 13,000 சதுர அடி நிலத்தை மிரட்டி புடுங்கி பார்ட்டி ஆபீஸ் கட்டுன நில அபகரிப்பு புகார். டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தப்போ 33 லட்சம் ரூபாய் மக்கள் பணத்தை தன் வீட்டுக்கு செலவு பண்ணது. இப்போ நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரா இருக்கிற இவரு வேலை வாங்கி தர்றதா சொல்லி 366 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினது. டெண்டர் விடுறதுல 1020 கோடி ரூபாய் வரைக்கும் கமிஷன் அடிச்சதுன்னு இவரோட ஊழல்களை அமலாக்கத்துறை ஆதாரத்தோட வெளியிட்டு இவரை சுத்தி வளைச்சிருக்கு. திருட்டு வேலை மட்டும்தான் பண்றாரான்னு பார்த்தா ரவுடிசமும் இவரோட ரத்தத்திலேயே ஊறி இருக்கு. கவுன்சிலரை பொது இடத்துல அடிக்கிறது, சொந்த கட்சி தொண்டரையே தள்ளிவிடுறது, பெண் மேயரை மதிக்காம பேசுறதுன்னு இவரோட அராஜகம் எல்லை மீறி போயிட்டு இருக்கு. நம்பி வாக்களித்த மக்கள் அடிப்படை வசதி இல்லாம கஷ்டப்படும் போது சுமார் 64,000 கோடி ரூபாய லஞ்சமா வாங்கி ட்ரூடம் போன்ற ஷெல் கம்பெனிகள் மூலமா மக்கள் பணத்தை தன் குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு கொள்ளைக்கார அமைச்சர்களை கொண்ட திமுக அரசு நமக்கு தேவையா? சிந்திச்சு பாருங்க மக்களே.